இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெல்லாமே மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு செடிகள் மேலேயே இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டாதான் செடிகள் நல்லா பசுமையா இருக்கும். இந்த கொடி சமைங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் வச்சு விட்டுருந்தேன். இப்போ அதுல நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்னதா ஒரு கட்டிங்ஸா கொண்டு வந்து வச்சேன். இப்போ அதுல இருந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மயில் மணிக்கும் கொடியும் இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. கொடிகள் நல்லா படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்திலேயே படர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு இது பக்கத்துலயே இந்த தொட்டியும் வச்சு விட்டுட்டேன். எல்லா செடிகளையும் தனித்தனியா பிரிச்சு வேற வேற தொட்டியில வச்சாச்சு. காலையிலேயே பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்தாச்சு. 1-2 பூ பறிக்காம விட்டுருந்தேன். அதெல்லாத்தையுமே இப்ப பறிச்சு எடுத்துக்கிட்டேன். பாரிஜாதத்துல ஒரு பூ இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காக்கட்டான கொஞ்சம் மல்லியும் இருந்தது. போன வருஷம் எல்லாம் மல்லிப்பூக்கள் கொஞ்சம் நிறையவே பூத்து இருந்தது. இந்த முறை பூக்கள் கொஞ்சம் கம்மி தான். மாடி தோட்டத்துல ஒரு 4 கத்திரிக்காய் செடி இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு செடியில மட்டும் ஒரு காய் காய்ச்சிருந்தது. அதை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தானா முளைச்ச தக்காளி செடியில ஒரே ஒரு தக்காளி பழம் பழுத்து இருந்தது. அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். மிளகாய் செடியில நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. ஏற்கனவே 2 முறை அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். இது 3வது முறை. ஆனா எல்லாத்தையுமே பறிக்கல. எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன்.